எலியாவுடைய வேளை வருகிறது. எலியா இப்பொழுது பலியை செலுத்தி கர்த்தருடைய சமூகத்தில் நின்று ஒரு ஜெபம் பண்ண ஆரம்பிக்கிறார். எப்படி ஜெபிக்கிறார் பாருங்க. ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும் தேவனாகிய கர்த்தாவே. இப்ப அவருடைய ஜெபம் மாறுகிறது. இங்கே என் தேவனாகிய கர்த்தாவே என்று சொல்லவில்லை. இங்கே அவர் என்ன ஜெபம் பண்ணுகிறார்? ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும் தேவனாகிய கர்த்தாவே என்ற ஜெபத்தை ஆரம்பிக்கிறார். காரணம் என்ன? ஆபிரகாமுக்கு தேவன் வாக்கு கொடுத்தார், அதை நிறைவேற்றினார். ஈசாக்குக்கு கர்த்தர் வாக்கு கொடுத்தார், அதை நிறைவேற்றினார். யாக்கோபுக்கு தேவன் வாக்கு கொடுத்தார், அதை நிறைவேற்றினார். இப்ப எலியாவுக்கு தேவன் வாக்கு கொடுத்திருக்கிறார், நீ ஜெபம் பண்ணும் போது அக்கினியை நான் அனுப்புவேன். அந்த வார்த்தையோடு தான் எலியா வந்திருக்கிறார். இப்ப எலியா அதை நினைவு கூர்ந்து, ஆபிரகாம் ஈசாக்கு யாக்கோபுக்கு வாக்கு கொடுத்து அதை நிறைவேற்றினீர், எனக்கு வாக்கு கொடுத்து அனுப்பி இருக்கிறீர். அக்கினியை அனுப்புவேன் என்று வாக்கு கொடுத்து என்னை அனுப்பி இருக்கிறீர். அதை நினைவுபடுத்தும்படி, வாக்கு தத்தத்தை நினைவுபடுத்தும்படி அவர் ஆபிரகாம் ஈசாக்கு யாக்கோபின் தேவனே என்று கூப்பிடுகிறார். நம்முடைய தேவன் வாக்கு தத்தங்களின் தேவன். நம்முடைய தேவன் வாக்கு மாறாத தேவன். நம்முடைய தேவன் வாக்கு தத்தங்களை நிறைவேற்றி கொடுக்கிற தேவன்.